அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தவக்கால சிறப்பு நிகழ்ச்சியில் இயேசுவுடைய பாடுகள், பாடங்கள், பார்வைகள் என பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் நம்மோடு நம்முடைய வினாக்களுக்கு விடை தேடுவதற்காக உடனிருப்பவர் நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயர் அவர்கள். கடந்த பகுதியில் நாம் 2 கேள்விகளுக்கான விடைகளை தேடி பெற்றுக்கொண்டோம். ஒன்று, இயேசுவுடைய காலடிகளை கழுவிய பெண் பற்றிய புரிதல். 2, இயேசு தம் சீடருடைய காலடிகளை கழுவுதல். இதோடைய தொடர்ச்சியாக இன்று நாம் ஆயரோடு உரையாட காத்திருக்கக்கூடிய கேள்விகள். முதல் கேள்வி கெத்செமேனி தோட்டம் பற்றியது. இயேசு தம்முடைய சிலுவை ஏற்பதற்கு முன்பாக கெத்செமேனி தோட்டத்திற்கு செல்கிறார். கெத்செமேனி தோட்டம் அவருடைய பாடுகளுடைய தொடக்கமாக, சிலுவை பாதையுடைய தொடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அங்கே ஒரு குழப்பம். என்ன குழப்பம் என்றால், இயேசு தம்முடைய பாடுகள் தம்மை விட்டு நீங்குமாறு கடவுளிடம், தந்தையிடம் வேண்டுகிறார். அப்போ நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி, இயேசு பாடுகள் நீங்க வேண்டும் என நினைத்தாரா அல்லது அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் நினைத்தாரா? இந்த கேள்வி நம்ம ஆயரிடம் கேட்போம். வணக்கம். நீங்கள் சொன்னீங்க கெத்செமனி தோட்டம், அதில் இயேசு பாடுகள் நேரத்தில் நம்ம சொன்னோம், இயேசு மேல் அறையில் சீடர்களோடு இருந்து தன்னுடைய அந்த இரவு விருந்து அவர் உட்கொள்கிறார். அந்த நேரத்தில் தான் யோவான் நற்செய்தியின்படி இயேசுவின் காலடிகளை கழுவுகிறார். அது இயேசுவின் பாடுகளையும் குறிக்கிறது. இந்த பாடுகளை குறித்த அந்த நிகழ்ச்சி நடந்தவுடன், அது எருசலேமில் பகுதியில் அந்த சியோன் பகுதியில் இருக்குது. அந்த இடம் மேல் மாடி, அங்கேருந்து அப்படியே பள்ளத்தாக்கு மாதிரி அப்படியே கீழே இறங்கி கெத்செமனி தோட்டத்துக்கு வர்றார். வழக்கம் போல் அந்த இடத்துல தியானிப்பது, ஜெபிப்பது எல்லாம் அவருடைய இடம். வந்தப்போ அந்த நேரத்தில் அவர் சீடர்களை இருக்க வைத்து, அதுவும் நான் 3 சீடர்களாக மெயினாக, மற்றவங்களாம் பற்றி அது பேசலை, வந்தாங்களா வரலையான்னு தெரியல. அதில் 3 சீடர்கள், யோவான், யாக்கோபு, அவங்க ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு தூக்க கலத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அவர் போய் ஜெபிக்கும் பொழுது, இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் என்று மார்க்கு நற்செய்தி 14:36 லூக்கா 22 நாம் 42 படிக்கிறோம். இயேசு இந்த துன்பக்காலம்னா அவருடைய பாடுகள் அவ்வளோ அவருக்கு மனசில் பதியுது, பயங்கர கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அப்போ மனிதராக இந்த துன்ப கிண்ணத்தை நான் குடிக்காமல் என்னை காப்பாற்றும் அப்படின்னு வேண்டிக்கிறதாக எழுதுகிறாங்க. அப்படின்னா he doesn't want to suffer அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்போ பாடுகள் பட விரும்பவில்லையா அப்படின்னு. அப்போ மத்திய என்ன சொல்கிற, இந்த துன்ப கிண்ணத்தை குடித்தால் ஒழிய அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. எபிரேயருக்கு திரும்பவும் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 5:7 அதில் சொல்கிறார், தன்னை சாவிலிருந்து இதில் காப்பாற்ற கண்ணீர் சிந்தினார் அப்படின்னு வருது. கண்ணீர் சிந்தினார், அவருடைய வியர்வை துளிகள் இரத்தமாக விழுந்ததுன்னு மற்செய்தியாளர் சொல்லுவார். இரத்த வியர்வை சிந்தினார். இதில் நாம் யோவான் நற்செய்தியில் இது இல்லை, அது புரிஞ்சுக்கணும். சரி, இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நீதிமானின் புலம்பல். பொதுவாக நீதிமானின் புலம்பல் போல் உள்ளது எது? யோபு, எரேமியா இல்லையா? அதே மாதிரி புலம்புறது திருச்சபையின் காலத்தில் திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட புலம்பல். ஆண்டவரே, நீ எப்பொழுது எங்களுடைய எதிரிகளை நீ பழிவாங்காமல் இருப்பு, எப்பொழுது என்னை காப்பாற்றி எங்கள் துயரத்திலிருந்து எங்களுடைய கண்ணீரை எப்பொழுது துடைப்பீர். சரி, 2வது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வானகத்தந்தையின் மீட்பின் வல்லமை என்னன்னா, மீட்பு வல்லமை கடவுளிடம் இருக்கிறது. அதை ஒரு மானிட மகனான இயேசு
இதை இவர் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்வதாக இங்கே நம்ம பார்க்குறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு தன்னையே முற்றிலும் அர்ப்பணிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? குடிக்கும் என முடியல, ஆனால் குடிக்க வேண்டும் என்றால் இது என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேற்றும். ரொம்ப அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? என் சித்தம் அல்ல, உம் சித்தம் மாதா சொன்னாங்க இல்லையா, அனன்சியேஷன் நிகழ்ச்சியில், மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில், ஆண்டவர் சித்தப்படியே எனக்கு நிகழட்டும். அதை இவர் இங்கே அழகாக என் சித்தம் அல்ல அப்படின்னா என்ன துன்ப கிண்ணம் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. சிலுவை பாடுகள் தான் இவருக்கு துன்ப கிண்ணம். கிண்ணம் என்றால் அந்த அளவுக்கு அந்த துன்பத்தை குடிக்க வேண்டும், மருந்தாக. ஓகே, புரியுதுங்களா? துன்ப கிண்ணம் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாங்க விவிலியத்தில்னா, இயேசு கிறிஸ்து வாழ்வு அளிக்க, மக்களுடைய பாவங்களை போக்க அவர் மருந்து குடிக்கணும். ஓகே. இப்போ தாய் எப்படி மருந்து குடிக்கிறோம், பிள்ளைக்கு பால் ஊட்டும் பிள்ளைக்கு நல்ல இது வரணும்னு, நல்லா இருக்கு, இதெல்லாம் இருக்கிற மாதிரி இவரே குடிக்கிறார். மருந்து என்ன மருந்து? துன்பம் என்ற மருந்தை குடிக்கிறார். ஒரு மனிதராக, முழு மனிதராக, கடவுளாக இல்லை, கடவுளின் மகனாக அல்ல, மனிதருடைய மகனாகனா, மானிடனாகனா, மனிதராக. என் விருப்பம் அல்ல, கடவுளின் திட்டத்தையும் தன் கடமையும் உணர்ந்தவராக, பாடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக. அதனால்தான் உன் சித்தம் நடக்கட்டும்ன்றார். பாடுகளின் முக்கியத்தை உணர்ந்தவராக, இயேசுவின் பகைவர்கள் சிலுவை மரணம், நல்லா கேட்டுங்க, இயேசுவின் பகைவர்கள் தான் சிலுவை மரணம் கொடுத்தார்கள் என்று நம்ம சொல்றோமா இல்லையா? ஆமாம், அப்படிதான் சொல்றோம். அல்லது பாவிகளாகிய நாம் சிலுவை மரணத்தை கொடுத்தோம் என்று ஆனால் இந்த பகுதியை பைபிளில் படிக்கும்போது கடவுளின் திட்டம்தான் இந்த சிலுவை மரணம். அதுதான் பவுல் சொல்லுவார், சிலுவையை குறித்து தான் நான் பெருமைப்படுவேன், சிலுவையால் அன்றி வேறு எதிலும் நான் எதை பற்றியும் நான் போதிக்க மாட்டேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறார். ஆக திருவுளத்திற்கு இயேசு தன்னையே அர்ப்பணிப்பை தான் காட்டுறது தவிர இந்த துன்பத்தை அகல வேண்டும் என்று சொல்லும்போது அவர் துன்பத்தை விரும்பவில்லை என்று சொல்லக்கூடாது. முழுக்க எப்படி இயேசு தன்னையே மீண்டும் கடவுளுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறார் என்று நம்ம புரியுதுங்களா? ஆயர் அவர்களே, நீங்கள் சொன்ன இந்த விளக்கத்துடைய பின்புலத்தில் பார்க்கும்போது துன்ப கிண்ணம் அதோடைய புரிதல் ஒரு மிக அழகான ஒரு புரிதலாக இருந்தது. அது ஒரு மருந்து, துன்பம் என்னும் மருந்து. அந்த மருந்து இயேசு எடுத்துக்கொள்கிறார், அதனால மக்கள் நலமடைகிறார். அந்த கருத்தும் ஒரு புதிய கருத்தாக இருந்தது. அதை நம்ம எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலுடைய பின்புலத்தில் நாம் பார்க்கும்போது அவர் எழுதுகிறார், இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்று மீட்படைய காரணமானார். அந்த வகையில் உங்களுடைய இந்த கருத்து உண்மையிலே இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது. அப்போ அடுத்து தோட்டத்தினுடைய இந்த நிகழ்வு நம்முடைய நேயர்களுக்கு இது என்ன பாடமாக இருக்கும் என்று பார்க்கும்போது, துன்பம் என்ற ஒரு யதார்த்தம் நமக்கு வரும்போது இயல்பாகவே நம்முடைய மனித இயல்புல நம்ம அதிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவோ எதிர்கொள்ளவோ தயங்குகிறோம். அந்த ஒரு நிகழ்வுல தான் இயேசு மானிட இயல்புல அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். ஆனால் இறை இயல்புல அதை உடனடியாக தந்தையுடைய திருவுளத்தை முன்வைத்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த சரணாகதியை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து ஆயர் அவர்களே, இயேசு கெத்சமேனி தோட்டத்தில் கைது செய்யப்பட்டு தலைமைச் சங்கத்திற்கு தான் முதலாக கூட்டிச் செல்லப்படுகிறார். இந்த தலைமைச் சங்கம் என்பது நம்ம இயேசுடைய பாடுகள் நிகழ்வின் போதும் சரி, அடுத்து தொடக்க கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில திருத்துதர் பணிகளுடைய தொடக்கத்தில் முதன்மையான இடத்தை வகிக்கிறது. இந்த தலைமைச் சங்கம் அன்றைய காலத்துல எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தது? இந்த தலைமைச் சங்கத்திற்கு எந்தெந்த அதிகாரங்கள்லாம் இருந்தன? அதாவது இயேசுவின் பாடுகளில் அவருக்கு குற்றங்களை சுமத்தவும் சிலுவை தண்டனையை கொடுக்கவும் தலைமைச் சங்கத்தார் மிக முக்கியமான பங்கு வகித்தார் என்று பைபிள் சொல்கிறது. யார் அவங்க?
சான்ஹெட்ரின் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். சினட்ரியோன் அப்படின்றது கிரேக்க வார்த்தை. அதான் அங்கே பைபிளில் கிரேக்கத்தில் எழுதும்போது எழுதுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் எழுதுகிறாங்க, யோவானும் எழுதுகிறார். சினட்ரியோன் அப்படின்னு. சினட்ரியோன் என்ன? இயேசுக்கு முன்னும் இயேசுக்கு பின்னும் நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சபை காலத்திலும் இருந்த ஒரு எருசலேமில் யூத உயர்மட்ட தீர்ப்பாயம். யூத உயர்மட்ட தீர்ப்பாயம், ட்ரைபியூனல் ஆங்கிலத்தை சொன்னான். இது அரசியலால் அரசர், தலைமை குருக்கள் இவங்களாம் நியமிக்கிற பவர் இவர்களுக்கு உண்டு. அடுத்தது போர் பிரகடனம் செய்யறதுக்கு கூட இந்த தலைமைச் சங்கத்துக்கு தான் இருந்தது. அடுத்தது எருசலேம் அல்லது கோவில் இதனையெல்லாம் விரிவுபடுத்த, எருசலேம் நகரையோ அல்லது எருசலேம் கோவிலையோ புதுப்பிக்க விரிவுபடுத்த இவர்களுடைய அனுமதி வேண்டும். சட்டமுறைப்படி பார்த்தீங்கன்னா தலைமை குரு அல்லது இறைவாக்கினர்கள் இந்த இவர்களெல்லாம் கண்டறிய, யார் உண்மையான இறைவாக்கினர், யார் சரியானவர் என்றெல்லாம் கண்டறிய தலைமை குருவை நியமிக்க, பிறகு புரட்சியாளர்கள்லாம் அப்படின்னு கண்டறிந்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க இந்த அதிகாரம் இவர்களுக்கு சங்கத்திற்கு இருந்தது. அதனால தான் இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இவங்க அதிகாரம் இவங்க தண்டனையை பரிந்துரைக்கிறது. யார்கிட்ட? இதில் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு யூதர் இயேசு, இந்த தலைமைச் சங்கத்தான் யூதரான இயேசுவுக்கு தண்டனையெல்லாம் கொடுக்கலாம், அடி கொடுக்கலாம், மற்றதெல்லாம் கொடுக்கலாம், அதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் சிலுவையில் அறைய அதிகாரம் இல்லை. அது பிலாத்துவிடம் செல்ல வேண்டும், ரோமை அதிகாரியுடைய உத்தரவு வேணும். அதனால்தான் இவங்க பரிந்துரைக்கிறார்கள். சரி, அத்துடன் இன்னொரு முக்கியமான பவர் என்ன தெரியுமா அவங்களுக்கு? யோம் கிப்பூர் உங்களுக்கு தெரியும். அது என்ன? அது பரிகார திருவிழா. பரிகார திருவிழா நாளை இந்த நாள் தான்பா அந்த நாள் என்று குறிக்கிறதுக்கு யாரு? இவங்க தலைமைச் சங்கம் தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இதில் யாரு? சதுசேயர் சிலர், சமய இயக்கத்தவர், அவர்கள் அரசியல் அதிகாரமும் கொண்டவர், சமயவாதிகள், சமய இயக்கத்தவர். பரிசேயர் சிலர், பரிசேனா சட்ட வல்லுநர்கள் சிலர். இதெல்லாம் அடங்கியது தான் தலைமைச் சங்கம். ஆனால் யோவான் நற்செய்தியின்படி பார்க்கும்போது தலைமை குருக்களும் இதில் இருந்திருக்கிறார்கள். இப்போ தொடக்க காலத்தில் இந்த விடுதலை பயண காலத்துக்கு பிற்பாடு எல்லாம் மெதுவாக அந்த கோவில்லாம் தொடங்குகிற காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் அமைப்பு வருதை தவிர, அடிமைகளாக 587 வருஷம் கிமு பாபிலோனுக்கு திரும்பி அடித்து அங்கே திரும்பி 526 போல் வந்துடுறாங்க. அப்படி வந்த பிற்பாடு பாரசீக ஆட்சியினுடைய தாக்கம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தை பாரசீக ஆட்சி முதல்ல கொடுக்குறாங்க. இங்கே வந்த ஒரு பாடு அந்த மாதிரி உள்ளாட்சி நிர்வாகத்தில் அதிகமாக அதிகாரம் வைத்தவர்கள் யார்? இவர்கள் தலைமைச் சங்கத்தவர். அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமானது இயேசுவின் காலத்தில். அப்போ இயேசுவின் காலத்தில் மார்க் நற்செய்தி 13:9 வாசிங்க. 13:9 நீங்கள் கவனமாயிருங்கள், உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடங்களில் உங்கள் நையப்புடைப்பார்கள். இயேசு யாரு சொல்ற? தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார். அப்போ இயேசுவிற்கு தீர்ப்பிடுவதில் கூட 15:1 இவங்க தான். மார்க் 15:1. ஆமா, என்ன படிங்க? பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமைச் சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிலாத்திடம் ஒப்புவித்தனர். பார்த்தீங்களா? ஸோ yes, they have no direct power to kill or crucify.
அது கொடுங்க. அப்போ கிபி 70க்கு பிறகு இது கலைக்கப்பட்டது. கிபி 70க்கு பிறகு, ஏன்னா 70 யூத புரட்சியில் ரோமை பேரரசு இவர்களாம் அழிக்கும் போது அது கலைக்கப்பட்டது. அப்போது தலைமை குரு தான் இந்த தலைமைச் சங்கத்துக்கும் தலைவர். கைது அதான் முதல்ல என்ன சொல்லிட்டு, கைது செய்யும் அதிகாரம் இல்லை, அதை பரிந்துரைத்தார்கள் என்று நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் நம்ம அடுத்தது நீங்கள் கேள்விப்படுவீங்க, இவர்கள் போந்தியு பிலாத்துவிடம் கொண்டு போனார்கள் என்று. ஆயிரவர்கள், அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த தலைமைச் சங்கம் அப்படின்னு சொல்லும்போது இது பாரசீக காலத்திலிருந்து ஒரு உள்ளாட்சி அமைப்பாக தொடங்கினது நீங்கள் சொன்னீங்க. இந்த தலைமைச் சங்கம் ஒரு அரசியல் அமைப்பாகவும் சமய அமைப்பாகவும் சமூக அமைப்பாகவும் இருக்குது. அந்த வகையில் இயேசுடைய பாடுகள் அவருடைய தீர்ப்புக்கு ஒரு முதன்மையான காரணமாக இருக்கிறது. அது இயேசுடைய பணி காலத்திலையும் தலைமைச் சங்கம் ஏதோ ஒரு வகையில் இயேசுவை பற்றி அறிந்திருக்கும், இயேசுடைய போதனைகள், இயேசு செய்த வல்ல செயல் பற்றி கேள்விப்பட்டிருக்கும். அந்த வகையில் இயேசுவுக்கு ஒரு தலைமைச் சங்கம் ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தது நம்ம சொல்ல. கண்டிப்பாக இருந்தது. இந்த பின்னணியில் தான் போந்தியு பிலாத்து உள்ள வர்றார். இப்போ தலைமைச் சங்கத்தார் பிலாத்துவிடம் கொண்டு போகிறாங்க. அதில் நமக்கு அடுத்த கேள்வி வருகிறது, இந்த பிலாத்து யார்? ஏன்னா இப்போது நீங்கள் இது ஒரு உள்ளாட்சி அமைப்புன்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்பு இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது பிலாத்துங்கிறவர் ஒரு ரோமையர். அவருடைய இங்கே ஒரு பங்கு என்ன? இயேசுடைய பாடுகள் அவருடைய பங்கு என்ன? அதுவும் பிலாத்துவை பற்றி குறிப்பிட போது பிலாத்துடைய மனைவி பற்றிய ஒரு குறிப்பை மத்தேயு எழுதுகிறார். அப்போ ஏன் பிலாத்துடைய மனைவியை பற்றி மத்தேயு எழுத வேண்டும்? அது ஒரு கனவு நரேட்டிவ் வழியாக சொல்லுகிறார். இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தர. அதாவது என்னன்னா, இயேசுவின் இறுதி நாட்களில் யூதேயாவை ஆண்டவர் ஆட்சி செய்த ரோமை ஆளுநர் யாருன்னா பொந்தியு பிலாத்து அப்படின்றவர் தான். திபேரியாஸ் சீசர் காலத்திலேயே, அதாவது கிபி 26லேருந்து 37 வரை ஆட்சி செய்த ரோமை ஆளுநர் இவர். கிபி 26லேருந்து 37 வரை சரி திபேரியூஸ் சீசர் ரோமையில் ஆட்சி செய்கின்ற காலத்தில் இங்கே பாலஸ்தீனுக்கு ஆளுநராக இருந்தவர் பொந்தியு பிலாத்து. ஏறக்குறைய ஒரு 11 வருஷம். இயேசுவின் இறுதி நாட்கள். அப்போ இயேசுவை தீர்ப்பிட விசாரித்தவர். அப்போ நம்ம பார்க்குறோம், விசுவாச பிரமாணத்தில் கூட படிப்போம், சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு. அதான் பாருங்க, அவர் பேர் உலகம் உள்ளளவும் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு அப்படின்னு. பொந்தியு பிலாத்தினால் தீர்ப்பிடப்பட்டு தான் அப்படின்னு பாட்டணும். அதிகாரத்தில் பாடுபட்டுனா தீர்ப்பிடப்பட்டு. சரி, பொதுவே செசாரியால் உள்ள கோட்டையில் தான் ரோமை கோட்டை இருக்குது, ஃபோர்ட். அங்கே தான் தங்குவாங்க இந்த கவர்னர்ஸ். ஆனால் பாஸ்கா காலத்தில் மட்டும் எருசலேமுக்கு வருவாங்க. ஏன்னாக்கா அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். லூக்கா 12 அதை பற்றி படிக்கிறோம். அந்த நேரத்தில் அங்கே அடக்குவதற்கு தன்னுடைய நேரடி இது. சரி, யூதர்கள் பிலாத்தியிடம் இயேசுவை பொறாமையால், மத்தேயு 27:18 அருமையாக சொல்லியிருக்கு, பொறாமையால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த பிலாத்துக்கு யூதர்களுடைய எண்ணம் புரிஞ்சு போச்சு மனசில். என்ன? இது பொறாமை தான். புரியுதுங்களா? ஆமாம். அடுத்தது, இயேசுவின் மேல் குற்றம் ஒன்றுமே இவரால் காண முடியலைன்னு யோவான் 18:38 வசனத்தில் யோவான் சொல்கிறார். இவர் பிலாத்துக்கும் இயேசுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, ஈசஜு அவரை பல பேர் குற்றப்படுத்துகிறாங்க. இவர் தான் தீர்ப்பிடும் அதிகாரத்தில் இருக்கார். ஆனால் இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தீர்ப்புறதுக்கு இவரால் மனசு இல்லை. ஏன்? குற்றம் காண முடியவில்லை ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வெளியில் இந்த குற்றம் பண்ணவங்கலாம் பொறாமை தான் உங்களுக்கு. நத்திங் வி எக்ஸ்பீரியன்ஸ் சேம் திங் மெனி பிளேசஸ், எவ்ரிபடி, இல்லையா? நம்மளை பொறாமையாக எத்தனை பேர் என்னென்ன விதமாக பேசுவாங்க எல்லாரும். அதுதான். அதே மாதிரி எப்படியும் அவரை விடுவிக்க விரும்புகிறாரு இவர். இது இவருடைய பிலாத்தினுடைய மனநிலை. மேலும் இப்போதான் நீங்கள் கேட்டீங்க, அவர் மனைவி என்ன சொல்கிறார் அவரிடம்? இவர் நேர்மையாளர்,
இவருடைய விஷயத்தில் நீ தலையிட வேண்டாம். யாரு? புரோக்லா. Okay. யாரு? மனைவி பேர். நிறைய பேருக்கு தெரியாது. தெரியல. புரோக்லா அப்படின்னு பேரு. ஒரு ரோமை ஒரு பெண். அப்போ தலையிட வேண்டாம், கனவில் துன்புற்றேன் அப்படின்னு உங்களுக்கு மத்தேயு 27 19வது வசனத்தில் வருகிறார். 27:19. அப்போ என்னடா கனவு? நீங்கள் எல்லாம் புரியுமே, எல்லாம் நிறைய பேருக்கு புரியாதா? படிப்பீங்க எப்போ? அதாவது கிரேக்கத்தில் அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, பொல்லா எப்பாத்தோன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. எப்பாத்தோன், பொல்லா எப்பாத்தோன் அப்படின்னா சஃபர்டு மெனி திங்ஸ். அதான் பொல்லா. சஃபர்டு மெனி திங்ஸ். அப்போ காத் ஹோனார் அப்படின்னு வரும். அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அந்த கனவு முன்னிட்டு. ஹோனார் அப்படின்னா கனவு. அப்போ கனவையும் முன்னிட்டு இரவில் கலக்கம் இருந்தது. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் இயேசுவின் தீர்ப்பு நிகழ்வால் அவள் மனக்கலக்கம், அதான் நைட் மேர்ன்னு சொல்கிறோம் பாருங்க, அதை தான் கனவுன்னு ஆசிரியர் எழுதுகிறார். ஓகே, புரியுதுங்களா? நைட் மேர், மனக்கலக்கம், தூங்க முடியல, ராத்திரி ஃபுல்லாக இதையே யோசிக்கிறாரு. இந்த அம்மா அவங்க நல்லவராச்சே, ஏன் அவரை இப்படி பண்ணுறாங்க என்ற ஒரு நல்ல மனசு. இதுதான் அதை ஆசிரியர் என்ன எழுதுறாரு? கனவில் எச்சரிக்க குனவில். இப்போ புரியுதுங்களா? ஃப்ளேவியஸ் ஜோசேப்புஸ் உங்களுக்கு தெரியும். யார் அவரு? ஒரு வரலாற்று ஆசிரியர், யூத வரலாற்று ஆசிரியர். இவர் தன்னுடைய 2 நூல்களில் சுட்டி காட்டுறார். என்னன்னா, த ஜூயிஷ் வார் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் எழுதின புத்தகம். இன்னொன்று த ஆன்டிக்விட்டீஸ் ஆஃப் த ஜூஸ். 2 புத்தகங்களை எழுதினார். அப்போ அவர் என்ன சொல்றார்? பிலாத்து அத்தனை நல்லவன் இல்லை. தொடக்க திருச்சபையில் நிலவிய யூதருக்கும் கிறிஸ்துவருக்கும் நிலவிய தொடக்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது பிலாத்துவை நற்செய்தியாளர்கள், ரோமை ஆட்களை நற்செய்தியாளர்கள் ஒரு விதமாக நல்லவர்களாக பார்த்தார்கள். ஓகே, ஏன்னா யூதர்கள் மோசம், இவர் நல்லவர்கள், இவர் தான் காப்பாற்றணும்னா அவங்களால தான் காப்பாற்ற முடியல, இவங்க தான் மோசம் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எல்லாருக்கும் சீடர்கள் மத்தியில் இருந்தது. இது வளர்ந்து தான் இதை எழுதுகின்ற காலகட்டத்தில் இது வந்தது. இதில் எருசலேமில் பாஸ்கா விழா காலகட்டத்தில் புரட்சியை தவிர்க்க பிலாத்து இருக்கின்ற காலத்தில் இவர் இயேசுவை காப்பாற்ற விரும்பினார். ஏன் காப்பாற்றினார்? 2 காரணம். ஒன்று, இவர் புரிந்து கொண்டது அவர்கள் பொறாமையால் செய்கிறார்கள், குற்றம் காண முடியல. 2வது, தன் மனைவி இரவு முழுவதும் துன்புற்றார், கலக்கத்தில் இருந்தார். அந்த நைட் மேர்னா அதான் கனவு என்றார். அப்படின்ற பின்னணியில் பிலாத்து ஒரு வகையில் ஒரு யூதருக்கும் இயேசுவுக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு இணைப்பாளராக பார்க்குறோம். அவர்களே, பிலாத்துங்கிற இந்த கதை மாந்தரை பற்றி மிக அழகாக நீங்கள் எடுத்துரைத்தீங்க. அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அவர் எப்படி யூத தலைமைச் சங்கத்தோடு தொடர்பில் இருந்தார், இயேசுவை விடுவிக்க வேண்டும் என்று எப்படி முயற்சி செய்தார், ஏன்னா சரியாக அவர் காரணத்தை பொறாமையினால் தான் இவர் இப்படி செய்கிறார் என்று கண்டுபிடிக்கிறார். அடுத்து நம்ம பிலாத்துவை பற்றி அதிகமாக நம்ம பெரிய வெள்ளி அன்று நம்ம அந்த நீண்ட உரையாடலை நம்ம வாசிக்க கேட்கிறோம் அந்த திருவழிபாட்டில். அதில் பார்க்குறோம், இறுதியாக பிலாத்து மக்களுக்கு சொல்லும் பொழுது இவர்கள் யூதரின் அரசனா என்று சொன்னபோது எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்று அவங்க சொன்ன உடனே இயேசு சிலுவையில் அறையுமாறு பிலாத்து அவரை கையளிக்கிறார். இப்போ இந்த நிகழ்வில் பார்க்கும்போது மத்தேயு நற்செய்தியை பொறுத்தளவில் பிலாத்து ஒரு நல்லவராக, இயேசுவை நேர்மையாளராக, கண்டுகொள்ளவராக இருக்கிறார். ஆனால் யோவான் நற்செய்திக்கு வரும்போது
அவரும் அந்த ஒரு நிகழ்வில் உடன்படுபவராக இருக்கிறார். ஸோ அப்போ நம்ம உண்மையிலே நேரடியாக இல்லை அப்படி உடன்பட்டாரா? என்ன உண்மைதான். அதாவது மத்தேயு சொன்னீங்க, மத்தேயு எழுதுகின்ற யாருக்குன்னு எழுதுகிறாருன்னு தொடக்கத்தில்னா அது வந்து யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுது. அப்போ யூத கிறிஸ்தவர் எழுதும்போது யூதருடைய எல்லாம் உண்மைதான், ஆனால் யூதருடைய பங்கை அழுத்தம் கொடுக்கிறார். ஓகே. மத்தேயு இங்கே வந்து யோவான் வந்து பிலாத்து யூதம் அப்படின்னு மொத்தத்தில் பார்த்துட்டு பிலாத்தினுடைய பங்கு இருக்கிறது என்றையும் நம்ம பார்க்குறோம். அது நான் இதுக்கு பார்க்கும்போது நம்ம படிப்போம். அடுத்தது நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏரோதுக்கு பாருங்க. பார்த்த முதல் ஆயரை நம்ம கெத்செமனே தோட்டத்தில் இயேசுடைய பாடுகள் பற்றிய ஒரு தயக்கம், அடுத்து இயேசு கைது செய்யப்பட்டு தலைமைச் சங்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது, தலைமைச் சங்கத்துடைய நிகழ்வில் பிலாத்துடைய ஒரு பங்கு. இந்த 3 கேள்விகளை இன்றைக்கு இந்த பகுதியில் நாம் பார்த்துருக்கிறோம் ஆயர் அவர்களே. இதில் நம்ம முதல்ல பாடுகளை எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய மனித இயல்பில் தமக்கு தயக்கமாக இருந்தாலும் இறைவேண்டல் செய்யும் போது அதற்கான வலிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக தலைமைச் சங்கம் இயேசுடைய காலத்தில் ஒரு அரசியல் சமூக சமய அமைப்பாக இருந்தாலும் அது நேரடியாக இயேசுடைய இறப்பில் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. பிலாத்து இயேசுவை நேர்மையாளர் என அறிந்து கொள்கிறார். அந்த நேர்மையாளர் என அறிந்து கொள்வது அவருடைய மனைவி வழியாகவும் கனவு வழியாக வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வின் வழியாக அன்பிற்கினிய நேரில் நாம் கற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்வில் பாடுகள் வரும்போது நாம் இறைவேண்டலுக்கு கொண்டு செல்லும் போது இறைவேண்டலில் ஆண்டவருடைய திருவுளத்தை கண்டுகொள்ள முடியும். அதன் வழியாக நாம் நம்முடைய மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நம்முடைய சமூக அரசியல் சமயம் சார்ந்த சூழல் கூட சில நேரங்களில் நம்முடைய துன்பங்களுக்கான காரணமாக இருக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய தலைமகனாக இருக்கக்கூடிய இயேசுவும் அதே வகையான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார். ஆக இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய சமயம் அரசியல் சார்ந்த சூழல்களில் எழக்கூடிய துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு துணிச்சலை பெற்றுக்கொள்ள இயேசு நம்மை தூண்டுகிறார் என இன்றைய நாள் நாம் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் இணைந்திருப்போம் நேயர்களே. இன்னும் நிறைய வினாக்களுக்கு நாம் ஆயரோடு இணைந்து விடை தேடுவோம். நன்றி.